நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவாகவே ஆண்கள் வேலைக்கு போறாங்க, பெண்கள் அதை பார்க்குறாங்க. சினிமாலாம் ஒரு சீன் வச்சிருப்பாங்க, ஏங்க பத்திரமா போயிட்டு வாங்க டாட்டா அப்படிம்பாங்க இல்லையா? ஆனா இந்த டாட்டாக்கு அப்புறம் அவர் ஆஃபீஸில் போய் என்ன வேலை பார்ப்பாரு, என்ன பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? போயிட்டு ஏசியில் ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஏசியில் ஜாலியாக உட்காந்துக்கலாம். கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னா போய் ரூம் இருக்கு தூங்கிக்கலாம். ஆ காஃபி மிஷின் இருக்கு, காஃபி குடிச்சிக்கலாம். ஓகே, காஃபின்னா காஃபி இருக்கு. ஆ ஸோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அரைச்சிட்டு ஆமாம், அப்புறம் இருக்கலாம். பிள்ளைங்களாம் இருக்கும், கொஞ்சம் பேசுங்க, ஜாலியாகவும் இருக்கும். ஆமாம், அதனால ஜாலியாக தான் இருப்பாங்க. எம்எல்எம் பண்ணிட்டு இருக்காரு. சரி. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு நான் போகிறேன், ம் நான் பிஸ்னஸ் ஆக பார்க்குறேன், பேசுகிறேன் அப்படிறாங்க. கிளம்புறாங்க சார். நான் இத்தனை பேரை பார்த்தேன் இன்னைக்கு, ஆ இவ்வளோ பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஆ நான் இவ்வளோ இது பண்ணுறேன், உனக்கு அது புரியலையா அப்படின்ற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாலியாக இருக்காங்கன்ற மாதிரி தான் என்னோட தோணும். தாட்டு. ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி ஜாலியாக அங்கே ஜாலியாக இருக்க மாதிரி போயிட்டு. தான் எனக்கு தோணுது. ஓகே. ஆ போயிட்டு ஏசியில் உக்காந்துப்பாரு, அவ்வளோதான். ஏசியில் உட்காந்துருக்க அவ்வளோதான். ஏசியில் உக்காந்துப்பாரு. அவர் டீம் லீடராக இருக்காரு. Okay. லாஸ்ட் மந்த்தாக 1 மந்த்தாக ஒர்க் இல்லை. ஆ ஆனால் ஆக்சுவலாக அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் தினைக்கும் வந்து நைட்டு சொல்லுவார், நான் டீம் லீடராக இருக்கேன், அதனால் போயிட்டு பார்த்துப்பேன், அவ்வளோதான். அவ்வளோதான். டீம் லீடர் மற்றவங்கள வேலை வாங்கிட்டு ஏசியில் இருந்துக்குவார். ஏசியில் இருந்துப்பார். பக்கத்தில் கொடுங்க. நீங்கள் டாட்டா காட்டி அனுப்பிய பிறகு அவர் போய் என்ன பண்ணுவார்? 9:30க்கு ஆஃபீஸ்க்கு ரீச் ஆன உடனே அந்த 9:33க்குள்ளேயே அவ்வளோ பிஸி ஆகிடுவாங்க. முகேஷ் அம்பானியே இவர்கிட்ட டைரெக்டாக லீகலாக எல்லா விஷயங்களும் பேசுகிற மாதிரியே இருக்கும். எமர்ஜென்சி கூப்பிட்டா என்ன விஷயம், விஷயத்தை கூட சொல்ல மாட்டாங்க. பிஸியாக இருக்கேன், என்ன விஷயம், வெய்மா போனேன், அவ்வளோதான். இன்ன வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னதே கிடையாது. தெரியாது. எனக்கு தெரியவே தெரியாது. ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் 7:30க்குலாம் கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஹாயா. அங்கே போனால் கேன்டீனில் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும், சாப்பிட்டுடுவாங்க. ஆமாம், எல்லாமே அங்கே தான். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஈவினிங் எல்லாமே அவங்களுக்கு அங்கே தான். சூப்பராக வேற இருக்கும். தென் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் அவர் டிசைன் செக்ஷனில் இருக்கிறதுனால எப்போ பாரு பிசியில் உட்காந்துட்டு ஏதாவது டிசைன் பண்ணுவார். அவ்வளோதான் வேலைன்னு எனக்கு தெரியும். மற்றபடி அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாருன்னு தான் நான் ஜாலியாக நினைக்கிறேன். இருப்பார். ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு நம்ம பெர்மிஷன் போட்டு வாங்க எங்கேயா வெளியே போகணும் அப்படின்னா அப்போ 10 கால் வரும். என்னமோ பிஸியாக இருக்கிற மாதிரி, இதுவா அதுவா இதுவா அப்படின்னு வர எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். தெரியல, கம்ப்யூட்டரில் உட்காந்து சாலிட்டர் ரிலேட்டர் விளாடுறாரோ என்னமோ. சரி, பக்கத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எப்போவுமே ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ நானே நினைக்கிறேன்னா அவரோட ஒர்க் ஒரு 2-3 ஹார்ஸ் இருந்தாலும் மற்ற நேரம் ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்காரு அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எங்கள் ஹஸ்பண்ட் ஐடி ஃபீல்டில் இருக்காரு. ஆக்சுவலி அவர் போகிறப்ப ஏசியில் இருப்பார். ஏசியில் உட்காந்துட்டு எல்லாரும் சிட் பண்ணுவாங்க, இவர் மட்டும் கேட் வாக் பண்ணிட்டு இருப்பாரு. கேட் வாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், ஏன்னா அவரோட டெசிக்னேஷன் வந்து நெட்வொர்க் இன்ஜினியர். ஓகே, சும்மா அப்படியே சுத்திட்டு இருக்கறதானா? சிஸ்டம் எதனா ப்ராப்ளம்னா போயிட்டு சால்வ் பண்ணிட்டு ஹாயா போயிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாரு. அவ்வளோதான். போயிட்டு ஹாயா சிஸ்டம்லாம் செக் பண்ணிட்டு ஹாயா திரும்பி வந்துருவார். ஆமாம். பக்கத்தில் உங்கள் வீட்டுக்காரு என்ன பண்ணுவார் வேலையில் போய் நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் ப்ரொவிஷன் ஷாப் தான் வச்சுருக்கோம். காலையிலே எங்களுக்கு வேலை இருக்குது. காலையில் சீக்கிரம் எழுந்துருவார். எழுந்து பால்லாம் சப்ளை பண்ணிவிட்டு போய் தூங்கிடுவார். அதுக்கப்புறம் ஏதாவது கடைக்கு திங்ஸ் வாங்கணும் வாங்கன்னு 10-15 தடவை ஃபோன் பண்ணால் அதுக்கப்புறமா அங்கேருந்தே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வர வச்சுருவார். இல்லைன்னா முடிஞ்சால் வருவார். அவ்வளோதான். அப்படி அவ்வளோதான், ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் எங்கள் வீட்டில் ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர். 7:15க்கு பஸ் வரும், வீட்டு வாசல்லே வந்துடும். அதில் கிளம்பி போயிடுவார். நான் கேட்பேன், உங்களுக்கு என்ன ஜாலி, போய் கிளாஸ் எடுப்பீங்க, வேற ஒன்றும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு. எப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்பேன். அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் இதில் இருக்குது அப்படிம்பாரு. எனக்கு என்னமோ அவர் லைஃப் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் சார், சிங்கிளாக தான் பண்ணுறாரு. ஸோ காலையில் 10 மணிக்கு போயிட்டாருன்னா அதோட 2 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவார். நடுவில் என்னதான் செய்வாரோ தெரியாது. வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அந்த 2 ஆகிடும் எப்படியும். அவரே எல்லாம் எங்கே வெளியில் போனாலும் ஹேஸ் டு கோ. அதனால் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா மூஞ்சி எப்படி சுருங்கி வரும். வெளியில் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக போவாங்க. மூஞ்சி சுருங்கி வரும். அது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே என்ன நினச்சிட்டு உள்ள வருவாங்களேன்னு தெரியல. உங்களுடைய என்ன மாதிரியான உழைப்பை, உங்கள் கஷ்டத்தை, வலியை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். இனிமே உங்களுடைய என்ன, அவங்களெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய எந்த மாதிரியான கஷ்டத்தை, எந்த மாதிரியான வலியை, எந்த மாதிரியான உழைப்பை பெண்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேஸ் எடுத்துட்டீங்கன்னா 4 ஜென்ரேஷன் இருக்காங்க. எங்கள் தாத்தா, அப்பா, நான், என் பையன் 4 பேத்துக்கும் சேர்த்து நான் ஒருத்தன் தான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ அதுவே ஒரு பார்த்துக்கணும் எல்லாரையும். ப்ளஸ் 90+ தாத்தா, 70+, 60+ அம்மா, பாப்பா வந்து 1 இயர் கம்மி. எல்லாமே குழந்தைங்க மாதிரி தான். எல்லாத்தையும் பார்த்துக்கணும் பொறுப்பாக. அந்த அந்த 4 அதாவது 3-4 ஜெனரேஷனை நான் காப்பாற்றணுங்கிற ப்ரெஷரே எவ்வளோ கஷ்டமானது. இல்லை, அதுவே ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் 90+னாலே அவங்க சினாரி எப்படின்னு தெரியும். அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண தெரியும், நான் கூட்டு போகிறது. வேற அப்பாவுக்கு முடியாது, ஏன்னா 70+ ஆயிடுச்சு. ஸோ டிபெண்டன்சி அப்படி இருக்குது.
ஸோ அதுதான் அதில் அதுவே பெரிய மென்டல் ப்ரெஷர். அதுவே பெரிய மென்டல் ப்ரெஷர் தான். ஓகே, வேற? என் மேனேஜர் எனக்கு ப்ரெஷர் பண்ணிட்டே இருப்பாரு. காலையில அதாவது நான் சாயந்தரம் 4 மணிக்குள்ள நான் சேல்ஸ் க்ளோஸ் பண்ணலனா எனக்கு 10 மணி இருந்து ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டு எந்த ஒரு திங்குமே மைண்ட்ல இருக்காது. என்னோட கஸ்டமர்ஸ் ஒரு 4-5 பேர், அந்த கஸ்டமரை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பேன். ஈவன் அவங்க ஃபேமிலி பத்தி கூட யோசிக்க வந்துடும். ஏன்னா இப்ப பேசலாமா, இப்ப காலைல பேங்க் ஒர்க் பண்ணுவாங்களே, இப்ப பேசலாமா, ஏன்னா கஸ்டமரையும் விட முடியாது. அடுத்த நாள் நான் கஸ்டமரை போய் பார்த்தாகணும். இன்னைக்கு நான் கஸ்டமர் ஆஷா பேசிட்டா அடுத்த நாள் நான் கஸ்டமரை போய் பார்க்க முடியாது. ஸோ மேனேஜரையும் சமாளிக்கணும், கஸ்டமரையும் சமாளிக்கணும், சாயந்தரம் 4 மணிக்குள்ள சேல்ஸையும் முடிச்சாகணும். ஸோ அந்த சேல்ஸை முடிக்கிற நேரத்தில் இவங்க யாராவது ஒரு ஃபோன் வந்தால் கூட ஃபோனை தூக்கி உடச்சிடலாமான்ற அளவுக்கு கோவம் வரும். அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரெஸ் எங்கேயோ கொண்டு போய் ஏற்றி விடும். ஆனால் அந்த சாயந்தரம் 5 மணிக்கு மேலே அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் சேல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம். அந்த ஒரு 8 hours கண்டினியூ ஆகும். ஓகே, பக்கத்தில் அதான் நான் கேட்குறேன். உங்கள் வேலையின் பளு உங்களை எவ்வளவு அழுத்துகிறது, உங்களுடைய பொறுப்பு உங்களை எவ்வளவு கவலைக்குள்ளாக்குகிறது, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? எனக்கு சின்ன வயசில் வீடே இல்லை சார். லைக் வீடு எப்படின்னா ஓலை வீடு தான், ஒழுகிட்டே இருக்கும். இப்போ இன்னும் வந்து எனக்கு வீடு கட்டல, நான் இடம் இருக்குது, பட் இன்னும் என்னால் கட்ட முடியல. அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு டெய்லியும் உறுத்திக்கிட்டே இருக்கும் சார். அது ஒரு ப்ரெஷர். அதுக்கப்புறம் எனக்கு படிக்கும்போது எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்பா அம்மா வந்து அப்பாவுக்கு காது கேட்காது, அம்மாவுக்கு வயசானவங்க. ஸோ அவங்களால ஹெல்ப் பண்ண முடியல. நான் என்ன பண்ணுறேன்னு இன்னும் அவங்களுக்கு கிளியராகவும் தெரியாது. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. மாமா, அக்கா, அண்ணன் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் கிவ் பேக் திரும்பணும். ஸோ நான் இப்போ 7 இயர்ஸாக கரியரில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும். அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து வந்து செஞ்சவங்களுக்கு திரும்ப செய்யணும். அதை விட ஆணுக்கு நிறைய பேருக்கு ஒரு வீடு கட்டணும். ஏன்னா அது ஒரு அடையாளமா இருக்கு. ஒரு ஆணோட மனசுல வீடு கட்டுதல்ங்கிறதே எவ்வளவு பெரிய ப்ரெஷர். அது ரொம்ப கொடுமை சார். இப்போ வீடு கட்டணுன்ற கமிட்மெண்ட்ஸ் அப்போ இருந்தது. பட் இப்போ நான் வளர வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸும் வருது. இடம் இருந்தாலும் இப்போ நான் போயிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல. ஸோ அது வந்து என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது சார், இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து இன்னொன்று. அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் தவிர நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது லைக் ஆக்சுவலாக பைசா இல்லை படிக்கிறதுக்கு. நான் 10th ஃபஸ்ட் மார்க்ஸு, 12th ஸ்கூல் செகண்ட் மார்க்கு. ஸோ அது மாதிரி இருக்கும்போது மாமா வந்து கேட்டார், இவர் நல்லா படிச்சிருக்காரு, இன்ஜினியரிங் சீட்டும் கிடச்சிச்சு, பட் இப்போ ஒரு படிப்பு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஸோ எதாச்சும் அவங்க வயலில் போனாங்க காரில். அப்போ மாமா வந்து கேட்டார், இவர் மாதிரி இருக்காரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணாங்க. லைக் அவர் நான் போயிட்டு மீட் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டது, நான் ஹெல்ப் பண்ணேன்னா நீங்கள் என்ன பண்ணுவேன், அது ஒரு கொஸ்டின் தான் சார் கேட்டார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் வந்து என்னை போயிட்டு அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி உட்காந்து கேட்டார். நான் என்ன சொன்னேன், நான் உங்ககிட்ட ஹெல்ப் வாங்குற மாதிரி நான் மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சொன்னேன் சார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது சார். நம்ம எப்போ அதை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ மீன் என்னால் முடிஞ்ச வரல. என் ஃபேமிலி வந்து யாரும் ஐஃபை கிடையாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் இன்னும் அந்த பெரிய லெவலில் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குது சார். அடிப்படையில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதையே செய்ய முடியாத அளவுக்கு புதிய கமிட்மெண்ட்கள் வந்து ஆப்வியஸ்லி ப்ரெஷர் தான்.